ஒருபோதும் நீங்க நினைக்காதீங்க உங்களுக்கு அக்கறைப்படுது. ஹல்லேலூயா. I will bother for you. நான் உங்களுக்காக அக்கறைப்படுகிற கர்த்தர் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் இந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் அக்கறைப்பட்டார்னா ஹல்லேலூயா அதுல ஒரு பெரிய அற்புதமே இருக்கு, அதுல ஒரு பெரிய ஆச்சரியமே இருக்கு. ஹல்லேலூயா. மனுஷன் அக்கறைப்பட்டார்னா அதுல குறைவு இருக்கும், ஆனால் ஆண்டவர் அக்கறைப்பட்டார்னா அதுல ஒரு பெரிய நிறைவு உண்டாகும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப முதலாவது இவன் ஒரு சொப்பனத்தை அவன் காண்கின்றான். அந்த சொப்பனத்திலே கர்த்தர் தன்னோடு கூட பேசுகிறதை ஹல்லேலூயா அவன் அறிந்து கொள்ள முடியுது. இரண்டாவதா பாத்தீங்கன்னா அதே ஆதியாகமம் 28:12 வசனத்திலே பாத்தீங்கன்னா இதோ ஒரு ஏணி பூமியிலிருந்து வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அப்ப இந்த சொப்பனத்தில் இவன் பார்ப்பது என்னன்னா ஒரு ஏணி என்ன செய்யறானா பூமியில வைக்கப்பட்டிருக்கு. இதோடைய டிப் எங்க எட்டி இருக்குதா? எங்க எட்டி இருக்கு? வானத்துல. சோ இவன் ஒரு புது கனெக்ஷனை பார்க்கிறான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு உறவு துண்டிக்கப்பட்டதை உணர்ந்த இவனுக்கு ஒரு உறவு இணைக்கப்படுவதை அவன் பார்க்கிறான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஒரு டிட்டாச்மென்ட்ட பார்க்கிறான், ஒரு அட்டாச்மென்ட் அவன் பார்க்கிறான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் தன்னை கைவிட்டதை அல்லது தனிமைப்படுத்தப்பட்டதை அவன் உணர்ந்து படுத்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலே நீ தனிமையாக இல்லை, உனக்கு ஒரு புதிய உறவை நான் ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி ஒரு ஏணியை இவன் பார்ப்பதை ஹல்லேலூயா வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். பூமியிலிருந்து இந்த ஏணி எங்க போய் எட்டிச்சா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ். வானத்தை நேரா ஹல்லேலூயா வானத்துல போய் இந்த ஏணி பட்டதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இயேசுவாகிய நான் உனக்கு ஏணியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ தனிமை அல்ல, உனக்கு நான் ஒரு புதிய உறவை நினைச்சிறேன் ஏற்படுத்தி நான் தருகிறேன். ஹல்லேலூயா. அதான் சங்கீதம் 121 சங்கீதத்திலே 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் அதான் திட்டந்தலையுமா பேசிக்கிட்டே இருந்தார். ஸ்தோத்திரம். ஹெவன்லி ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் கதவுகளை நான் திறந்து என் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன். அநேகருக்கு ஒரு புதிய ஓபனிங், ஒரு புதிய பிகினிங் ஆண்டவர் தரேன்னு வாக்கு கொடுத்தார். அல்ல நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்வார் உங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். you are going to have a new beginning. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப ஒரு புதிய உறவை ஹல்லேலூயா அவன் காண்கிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ கனெக்ஷன்ஸ் உங்களை விட்டு போயிருக்கலாம். ஸ்தோத்திரம். உங்களை நீங்க நேசித்த அநேகர் உங்களுக்கு பகைஞராய் மாறி இருக்கலாம். இல்ல நீங்க நம்பின நீங்க நேசித்த அநேகர் உங்களை விட்டு கடந்து போயிருக்கலாம். ஸ்தோத்திரம். இல்ல ஆனா அவங்களெல்லாம் விட்டு கடந்து வந்து தனிமையா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்க வந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் அன்பு தேவச்சனமே நீ கலங்காதே, நீ தனிமையாய் அல்ல, அல்ல உனக்கு ஒரு புதிய உறவை ஆண்டவர் ஏற்படுத்தி ஹல்லேலூயா உன்னை அது மகிழ்ச்சியாக்குகிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. God makes a new connection from heaven to us. ஹல்லேலூயா. இந்த கனெக்ஷனை யாராலையும் உடைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்ம நல்லா பழகிட்டு இருக்கலாம் ஒருத்தர்ட்ட. ஸ்தோத்திரம். யாராவது உள்ள நடந்து வந்து ரெண்டு பேருக்குள்ள என்ன பகையை ஏற்படுத்தி நம்ம கனெக்ஷனை வேணா உடைக்கலாம், ஆனா இந்த உறவை யாராலையும் அறுக்க முடியாதுங்க. ஹல்லேலூயா. மனிதரோடையும் நண்பர்களோடையும் நாம் பழகிற அநேகரோடையும் உறவுகளை பலர் அறுத்து எறியலாம், பலர் முயற்சிக்கலாம், ஆனால் தேவனோடு கூட இருக்கிற நம்முடைய உறவை எவராலும் யாராலையும் உடைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல ஒரு உறவை நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஹல்லேலூயா கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவர் ஒரு விஷயம் காமிக்கும் போது அவ்வளவு மகிமையான காமிக்கிறார். ஸ்தோத்திரம். இப்ப தனிமையா இருக்கிற ஒரு யாக்கோபுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம்? ஸ்தோத்திரம். அவங்க மாமா வீட்டை காமிச்சிருக்கலாம்ல. ஸ்தோத்திரம். மாமா வீட்டை காமிச்சு பாருங்க, உங்க மாமா வீட்டுல ஆட்டை பத்தியா மாட்டை பத்தியா, நீ போற இடம் எவ்வளவு ஆசீர்வாதம் பத்தியா. நம்ம அப்படித்தான் கேட்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் எனக்கு கிடைக்க போற வேலையை காமியும், நான் எவ்வளவு சம்பளம் வாங்க போறேன்னு அந்த காசுன்றத ஒரு விஷயம் பார்க்க எனக்கு உதவி செய்யும், என்னென்னவோ கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் காமிக்கிறது பாத்தீங்கன்னா இவனுக்கு எதையோ காமிச்சிருக்கலாம், எதை மாமா வீட்டை காமிச்சிருக்கலாம், அதை காமிச்சிருக்கலாம், இதை காமிச்சிருக்கலாம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். என்னென்னயோ காமிச்சிருக்கான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு காமிச்ச விஷயம் நீ மேல என்ன பாரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரலோக தரிசனத்தை மட்டும் அவனுக்கு பரலோகத்திலே அல்ல உனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு, உன்னை நேசிக்கக்கூடிய ஒரு தெய்வம் நான் இருக்கிறேன்,
உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னை அணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தெய்வம் நான் இருக்கிறேன். நீ தனிமைப்பட்டவன் அல்ல, தனிமைப்படுத்தப்பட்டவன் இல்லை என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு தரிசனத்தை ஆண்டவர் இந்த யாக்கோபுக்கு காண்பித்தை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மேலானவைகளை நாம் நோக்கி பார்க்கும்போது அது ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்பொழுது இவன் ஒரு புதிய கனெக்ஷனை இவன் பார்க்கிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கு உறவுகள் துண்டிக்கப்படுகிறது, ஆனால் பரலோக தேவனோடு கூட ஒரு உறவை அவன் பார்க்கிறான். இன்னும் அந்த 12ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதுல தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகள், அப்ப ஆண்டவர் என்ன அவனுக்கு காமிக்கிறார்னா, நீ தனியால உனக்கு உதவி செய்ய நான் தேவ தூதர்களை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம அநேக மனித உதவிகளை நாடி தேடி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, உனக்கு உதவி செய்யறதுக்கு எந்த மனுஷனையும் தேடாத, ஸ்தோத்திரம், நான் என் தூதர்களை உனக்கு என்று அனுப்ப ரெடியா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க அன்பு அப்படியே நீங்க நம்புனீங்கன்னா இன்னில இருந்து யூ கேன் see angels working. ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம், நிச்சயமா பாப்பீங்க. எத்தனையோ சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். தூதர்களை கொண்டு ஆண்டவர் எத்தனையோ ஜனங்களுக்கு உதவி செய்கிற ஆச்சரியமான அதிசயமான சம்பவங்களை ஹல்லேலூயா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் கேள்விப்படுவதற்காக ஆண்டவர் நமக்கு சொல்லல, நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிப்பதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, மேலே போறவர்களாகவும் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும். ஹல்லேலூயா, praise the Lord. You will get a hallelujah, praise the Lord, heavenly help. hallelujah, praise the Lord. வேதத்துல பார்க்கிற அநேக சம்பவங்கள் ஆண்டவர் தூதர்களை அனுப்பி அல்லது தம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்ததை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட உதவிகளை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் உண்டு என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களுக்கும் மேலே இருந்து பதில் வருது. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கெல்லாம் என்ன உண்டாகுது, பதில் உண்டாகுது, பதில் உண்டாகுது. ஹல்லேலூயா. எவ்வளவு நாளா ஜெபிக்கிறேன், எத்தனை ஆண்டா ஜெபிக்கிறேன், ஆண்டவரே ஏன் என் ஜெபத்திற்கு பதிலே இல்லை அப்படின்னு நீ அங்கலாய்க்காதே. நிச்சயமாய் மேலே சென்ற உன் விண்ணப்பங்களுக்கெல்லாம் ஒரு பதில் கீழே வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்கு அடையாளம் தான் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் அது ஆண்டவர் அதை அடையாளமாக காண்பிக்கிறார். அதே ஆதியாகமம் 28:12 நீங்க பாத்தீங்கன்னா, அதற்கு மேலாக 13ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப தோத்திரம் இவன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். தோத்திரம் அப்ப ஒரு ஏணியை பார்க்கிறான், அதனுடைய நுனி பரலோகத்தை எட்டுகிறது. தேவதூதர்கள் மேலே ஏறுகிறதும் இறங்குறதையும் பார்க்கிறான். அது டாப்ல பார்க்கும்போது ஆண்டவர் நின்று கொண்டு இருப்பதை பார்க்கிறான். நல்லா பாருங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்னா, என்ன பண்ணியிருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு, நின்று கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை நன்றாக கவனிங்க. ஆண்டவர் உட்கார்ந்துக்கிட்டா இல்ல, நீங்க வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா பல சம்பவங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய மகிமையின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தார், ஆண்டவர் வீற்றிருக்கிறார், அல்லது ஆண்டவர் தம்முடைய மகிமையிலே வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பல வசனங்களை நீங்க வாசிக்க முடியும். தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். மார்க் 16:19. ஏசாயால நீங்க பாத்தீங்கன்னா உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்கிறார். அப்ப இந்த மாதிரி எபேசியர்ல அவரோடு கூட நம்மை உன்னதங்களில் உட்கார செய்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் அல்ல உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிறவர் இங்கு யாக்கோபு பார்க்கிறான். ஸ்தோத்திரம், மேலே ஆண்டவர் நின்று கொண்டிருப்பதை அல்லது அவன் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, பாரதேசி, ஒரு பாரதேசிய போல யாரும் அற்றவனாக ஒரு அநாதன் சொல்லலாம். ஹல்லேலூயா. வேற வீட்டுல பெத்த தாயே நீ போப்பா, ஸ்தோத்திரம், போயிருங்க இருக்காதே, அவனால ஏற்றுக்க முடியல அந்த வார்த்தை. ஸ்தோத்திரம், வேற வழியே இல்லாம வரான் வெளியே, எங்க போறதுன்னு தெரியாம அலையறான். இது வரைக்கும் அவன் மாமன் வீட்டுக்கு போனது இல்ல அவன். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நீ போடு ஊரை சொல்லி அனுப்புறாங்க. ஒரு பாரதேசிய போல, ஸ்தோத்திரம், கையில ஒண்ணுமில்ல அவனுக்கு, ஸ்தோத்திரம், படுக்க ஒண்ணும் இல்லாம ஒரு கல்ல வச்சுக்கிட்டு தூங்குறான். பாரதேசிய போல அநாதைய போல இருக்கிற, ஸ்தோத்திரம், அவனை பார்த்து ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறாரா. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, இந்த உலகத்துல நான் ஒரு பரதேசி, நான் ஒரு அநாதை, எனக்கு யாருமே இல்லையே சொல்லி அங்கலாய்க்கிற
உன்னை பார்த்து ஆண்டவர் உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டார். உனக்காக எழுந்து நின்று உதவி செய்யக்கூடிய அன்பு தெய்வமாக இந்த காலவேளையிலே இருக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளையே, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ தனிமைப்படுத்தப்பட்டவனும் அல்ல, தனிமைப்படுத்தப்பட்டவனும் அல்ல. ஹல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லை என்று நினைக்காதே. உனக்காக கர்த்தர் எழுந்து நின்று உனக்காக உதவி செய்ய ஹல்லேலூயா நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord. God is standing for you. கர்த்தர் உனக்காக எழுந்து நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளவாய் தனிமைப்பட்டவர்களை அவர் அதிகமாய் நேசிக்கிறார். ஹல்லேலூயா, praise the Lord. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் என்று சொல்லி நீ ஒரு நாளும் கலங்காதே அன்பு தேவச்சனமே. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காக, ஹல்லேலூயா. அன்னைக்கு ஸ்தேவானுக்காக அவன் கல்லெறியப்படுகிறான். ஸ்தோத்திரம். எல்லாரும் கல்லெறிகிறாங்க. அப்ப சொல்ல வானம் திறக்கப்படுவதும் தேவனுடைய வலது பாசத்தில் ஆண்டவர் நின்று கொண்டிருப்பதை அப்ப அதுல உபத்திரப்படுகிற பாடுகள் அனுபவிக்கிற யாரை கண்டு ஆண்டவர் பார்த்துட்டு கண்ண மூடிட்டு இருக்க மாட்டாங்க. அவருக்கு எழும்பி நின்று அவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சேவனுடைய காரியங்களிலே நாம் பார்க்கும்போது அப்படியாதான். ஏன் ஆண்டவர் இதை செய்யறான்னா, நீங்களும் நானும் ஒரு சாதாரண பிள்ளைகள் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. You are not an ordinary person. God has a special purpose in your life. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு விசேஷித்த தீர்மானத்தை, ஒரு விசேஷித்த திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறபடினால் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்க மேல அவ்வளவு அக்கறை செலுத்துகிறார். ஹல்லேலூயா. என்னாகமத்திலே நீங்கள் வாசிக்கலன்னா, என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது, என்னாகமம் 24:17, இப்பொழுது அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லைகளை நிர்மூலமாக்கும். இத தீர்க்க தரிசனமா சொல்றோம். பிழையாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி பிழையாம் தீர்க்கதரிசி யாக்கோபிலிருந்து ஒரு என்ன உண்டாயிருக்கும், ஒரு நட்சத்திரம் உதிக்கும், இஸ்ரவேலிலிருந்து ஒரு செங்கோல் தோன்றும். யாரு? இந்த யாக்கோபு. ஹல்லேலூயா. இவருடைய வம்சத்திலிருந்து தான் ஒரு நட்சத்திரம் உண்டாகும், மேசியா தோன்றுவார் என்பதை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு பிழையாம் தீர்க்கதரிசனமாய் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த யாக்கோபின் மீது ஆண்டவர் ஒரு விசேஷித்த கரிசனை வைத்திருந்தார். இவனிலிருந்து ஒரு பெரிய சந்ததி உண்டாகும், இவனிலிருந்து ஒரு நட்சத்திரம் தோன்றும் என்று ஆண்டவர் தீர்மானம் செய்தபடியினால் தான் ஹல்லேலூயா அவன் மீது விசேஷித்த கவனம் ஆண்டவர் வைத்திருந்தார். அன்பு தேவஜனமே, உங்களுடைய மேன்மையை குறித்து, உங்களுடைய விசேஷித்த தன்மையை குறித்து ஒருவேளை உன் பெற்றவர்கள் கூட தெரியாது, உன் தாய் தகப்பனுக்கு தெரியாது, உங்க கூட பிறந்தவர்களுக்கு தெரியாது, உன் நண்பர்களுக்கு தெரியாது, நீ நேசித்தவர்களுக்கு தெரியாது. உங்களை ஒருவேளை அலட்சியம் பண்ணலாம், ஒருவேளை உங்களை ஒதுக்கி வைக்கலாம், நீங்கள் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களை தனிமைப்படுத்தலாம். அன்பு தேவ ஜனமே, ஒன்றை மட்டும் நீங்கள் நன்றாக உறுதியாய் படித்துக் கொள்ளுங்கள். உங்களை குறித்து கர்த்தர் ஒரு விசேஷித்த தீர்மானத்தை வைத்திருக்கிறார். உங்க மீது கர்த்தர் ஒரு விசேஷித்த அழைப்பை வைத்திருக்கிறார். அதை அறிந்த கர்த்தர் உங்களை தனிமையாய் ஒருபோதும் விடுவதில்லை. ஹல்லேலூயா. உங்களை ஒருபோதும் தனிமையாய் விடுவதில்லை. ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவரே இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் ஆண்டவரே எடுப்பார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களை நேசித்தவர்கள் உங்களை விட்டு விலகி செல்றாங்களா? ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களை விட்டு விலகி சென்ற ஒரு தனிமையான உணர்வு இருக்குன்னா உடனே சாவுதான் எனக்கு ஹல்லேலூயா ஒரு முடிவு அப்படின்னு நினைத்துக் கொள்ளாதீங்க. எல்லாரும் என்னை விட்டு விலகி போயிட்டாங்களே, அப்ப ஆண்டவர் என் கூட இல்லையோ அப்படின்னு இருக்க. எல்லாரும் உங்க கூட இருந்தா தோத்துரும், ஆண்டவர் உங்க கூட இருக்காருன்னு நினைச்சுக்காதீங்க. சில நேரங்களிலே கர்த்தர் உங்களை தனிமைப்படுத்தும் போது நீங்கள் அவரோடு கூட உறவு கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களை அழைக்கின்றார். ஹல்லேலூயா. எதற்கு தெரியுங்களா? உங்களை உயர்த்த, உங்களை கனப்படுத்த, உங்களிலிருந்து ஒரு விசேஷித்த நன்மையை உலகத்திற்கு கொடுப்பதற்காக. ஹல்லேலூயா. தோத்துரும். இந்த சேட்டலைட் பார்த்திருக்கீங்களா? இந்த சேட்டலைட் பாத்தீங்கன்னா இந்த லான்ச் பேட்ல வச்சிருப்பாங்க. தோத்துரும். இந்த சேட்டலைட் வச்சிருப்பாங்க, ஒரே கையா இருக்கும். அவங்க கமாண்ட் கொடுத்துட்டே வருவான். 30, 29, 28, 27 தலையில வரும். எல்லாம் 8, 7, 3, 2,
ஒன்னு இந்த எல்லா கையும் என்ன செஞ்சிடும்? ஆமா, அப்படியே விளையிடும். தோத்துரும். உடனே ராக்கெட் எங்க பண்றோம்? சர்ன்னு மேல போகும். ஹல்லேலூயா. பந்து மேல போகும். இந்த கை நான் விட மாட்டேன் அப்படின்னு பிடிச்சிருந்தா தோத்துரும். போகுமா ராக்கெட் மேல? போகாது, தோத்துரும். இவ ஒவ்வொரு கவுண்ட் டவுன் கவுண்ட் வரும்போது தோத்துரும். இந்த ஒவ்வொரு கையா வெளியே போகும், தோத்துரும். எல்லாரும் உங்களை விட்டு வெளியே போறாங்களா? நீங்க உயர பறக்க போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. உயர பறந்து செல்வதற்காக கர்த்தர் அநேக காரியங்களை உங்களை விட்டு என்ன செய்யலாம்? விளக்கலாம். சோர்ந்து போகாத தேவ ஜனமே. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட நீ சண்டை போடாத. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரேன்னு கேட்காதே, சந்தோஷப்படு. உன்னை உயர்த்துகின்ற ஒரு நாட்களுக்குள்ளே நீ வந்திருக்கிறாய். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை கனப்படுத்துகிற ஒரு நாட்களுக்குள்ளாய் நீ வந்திருக்கிறாய். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய தனிமை, உன்னுடைய தனிமை ஒரு நாளும் ஹல்லேலூயா அது உன்னை கீழே தள்ளாது.